சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வரை எபேசல்ல நம்ம மீனா இருந்துட்டு முத்துவ காப்பாத்துறேன்னு சொல்லி அவங்க அந்த கத்தி கொத்த வாங்கிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. முத்து இருந்துட்டு, "மீனா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா இருந்துட்டு ரத்தமா வழிஞ்சுகிட்டு இருக்கு. "நீங்க எல்லாரும் இங்கேருந்து போயிடுங்க. இப்ப அது எனக்கு என்னமோ சிந்தாமணி அனுப்புன ஆள் மாரி தான் தெரியுது. உனக்கு ஒண்ணும் ஆக நான் விடமாட்டேன் மீனா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு மீனாவ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுர்றாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயந்து போறாங்க. மீனா எலக்ஷன் நிக்கிறது பிடிக்காம, இப்படியெல்லாம் பண்ணியிருக்காளே அந்த சிந்தாமணி, அவளெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா சிந்தாமணிய தேடி போயிட்டு, தொ தொடுப்பத்திலேயே அடிச்சிட்டுருக்காங்க. சிந்தாமணி ரொம்பவே அதிர்ச்சியாகுறாங்க. "உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணதுக்காக என்ன நீங்க இப்படியெல்லாம் அவமானப்படுத்துறீங்களா? யாரு? நீ எங்களுக்கு நல்லது பண்றியா? வட்டிக்கு பணத்த குடுக்குறேன், வட்டிக்கு பணத்த குடுக்குறேன்னு, அசல குடுக்க முடியாம வட்டிய கட்ட வச்சுட்டு, இப்ப எங்களுக்காக உதவி செய்ய வந்த மீனாவையும் மனு தாக்கல் பண்ண விடாம கத்தியால குத்த வச்சியே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மொத்த பேரும் சிந்தாமணிய அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ரேகா இருந்துட்டு, "அம்மா இவ்வளவு கேவலமா இறங்கியிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு ரேகா அவங்க அம்மா வெறுக்குறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.